கௌதமு, வந்தவங்க எல்லாம் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொன்னாங்களேயா? சாப்பாடு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லப்பா. அப்பா பிரியாணி செம்மன்னு சொன்னாங்க. பரவாயில்லடா, நல்ல பிரியாணி மாஸ்டரை தான் பிடிச்சிருக்க. சமையல் அற்புதமா தான் பண்ணாரு. எதுவும் இல்லாம பொறுமையா அழகா அவர் பாட்டுக்கு பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி மாஸ்டர் நான் மேக்சிமம் பார்த்ததே கிடையாதுயா. நல்லா விசாரிச்சுதாப்பா பிடிச்சேன். நல்லா செய்வாங்கன்னு தான் சொன்னாங்க. அதனாலதான் காசு எவ்வளவு போனாலும் பரவாயில்ல, நமக்கு சாப்பாடு தரமா இருக்கணும் இல்லையா? வரவங்க நல்லபடியா சாப்பிட்டுட்டு போகணும். கோளாறுன்னு சொல்லிட்டு போக கூடாதுல்ல. ஆமா ஆமா, கரெக்டு தான். நல்லா இல்லைன்னு நமக்கு சொல்லிடக்கூடாது, நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அதனாலதான்ப்பா சரி என்ன இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நல்ல பிரியாணி மாஸ்டரா பிடிக்கணும்ட்டு பிடிச்சாச்சு. கரெக்டியா? அப்புறம் என்னதுப்பா, நீங்க சாப்பிட்டு பாத்தீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லையாப்பா? எங்க பந்தியில உட்காந்து ஒரு வாய் அள்ளி பார்த்தேன், அப்பா சாப்பிட முடியல. அது என்னமோ தெரியலையா, அதுக்குள்ளேயே புழங்குனதுனாலயோ என்னமோ தெரியல. அங்கிட்டு இங்கிட்ட ஆளுங்க வேற அப்பதான் வந்துகிட்டு இருந்தாங்களா, அவங்கள வாங்கன்னு சொல்லணுன்ட்டு லவக்குன்னு ஒரு 5-6 வாய் அள்ளி போட்டு போனேன். எங்கேயும் நல்லா இருக்கா என்னன்னு கூட சரியாப்புல பார்க்கல நானு. என்னப்பா நீங்க சாப்பிட கூடவா நேரம் இல்ல? அன்பு இப்ப போட்டுட்டு வர சொல்லவா? வேணாம், சாயங்காலம் ரவைக்கு பாத்துக்கறலாம், சாப்பிட்டுக்கறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பாடு மீதி ரொம்ப எதுவும் மிச்சப்பட்டுருச்சா? இல்ல மாமா, அதெல்லாம் கரெக்டா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்ல. கரெக்டா ஆயிடுச்சு. சும்மா ஒரு குண்டா மட்டும் நமக்கு நைட்டுக்கு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளவுதான் இருக்கு. அப்படியா? மளிகா வீட்டுல கொஞ்சம் கொடுத்துட்டு வரலாம்லம்மா? இருக்கிறது நமக்கு வேணும்ல, அங்க கொண்டு கொடுத்துட்டா. அங்க கொடுக்குற அளவுக்கு இல்ல மாமா, கொஞ்சம் தான் இருக்கு. நான் கூட நிறைய இருந்தா எல்லாருக்கும் கொடுக்கலான்னு தான் நினைச்சேன். அங்கன கொடுத்துட்டா அவங்க பிள்ளைங்க குட்டிகளுக்கு பத்தாது. பிள்ளைங்களும் வரவே இல்லை மாமா, அந்த பவி ஐஸ் மல்லிகா வர வேணான்னு சொல்லியிருக்குமோ? பிள்ளையே வராம இருக்காதுகள் எந்த ஃபங்க்ஷன்னாலும். என்னன்னு தெரியல. வீட்டில் உள்ளவங்க போய் வாங்கன்னு சொன்னாதானம்மா அவங்களுக்கும் ஒரு மனசு திருப்தி வரும். வீட்டில் உள்ள பெரிய மனுஷி ஒன்றத்துக்கும் லாய்க்கு இல்லை. அவ சொல்ல மாட்டா யாருக்கிட்டையும். அவங்களுக்கு பிடிக்காது மேடத்துக்கு. அதனால அப்புறம் எப்படி எல்லாரும் வருவாங்க சொல்லு? அப்படியே அவங்கள பார்த்தோன்னா மூஞ்சி போன போக்க பார்க்க. கௌதமே செவனேன்னு நான் பாட்டுக்கு நிக்கிறேன். என் பேச்சு எதுக்கு அந்த ஆள் பேசுறாரு? விடுங்கப்பா, அதை ஆரம்பிச்சு விட்டுறான். இல்லடா நீயே சொல்லு. தெரிஞ்சுதான்ப்பா இருக்கு, விடுங்கப்பா. ஆமா சரி. அப்புறம் யார் யாரு எவ்வளவு வச்சு கொடுத்தாங்க? எல்லாம் என் சொந்த பந்தம் தான். வேற யாரு உங்க சொந்த பந்தத்துல இங்க வச்சு தராங்க? என்னம்மா சொன்ன? என் சொந்த பந்தக்காரங்க தானடா நிறைய வச்சு கொடுத்ததே. வேற யாரா உன் சொந்தத்துல யாரா வச்சு கொடுத்தாங்க? என்ன 100 ரூபாயா 50 ரூபாயுமா? 100 ரூபா 50 ரூபாயா? ஆமா பின்ன என்னடா சொல்ற? இந்த காலத்துல 100 ரூபா மொய் எழுதுறது சங்கடமா இருக்கு. 100 50ன்ற இவன் சொல்றேன்னு நீங்க கேக்குறீங்களாக்கும்? அவ்வளவும் போய் பேசிட்டு இருக்கேன். நான் போய் பேசுறேனா? எழுதி வச்சிருக்க நோட் எடுத்துட்டு வரவா? மா பேசாம போயிடு. அன்பு, இவன் சொல்றதெல்லாம் உண்மையாம்மா? நிஜமாவே அவ்வளவுதான் எழுதியிருக்காங்களா, இல்ல இவன் பாட்டுக்கு பொய் சொல்றான்? உண்மையாதான் மாமா, அவ்வளவுதான் எழுதியிருக்காங்க. அவர் பொய்யெல்லாம் சொல்லல. கடவுளே, இவ சொந்தக்காரங்களா? அப்பா, இவங்க சைடு வந்த எல்லாருமே 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு மேல யாருமே வச்சு கொடுக்கலப்பா. நம்ம சைடு வந்தவங்க எல்லாரும் தான் நல்லா வச்சு கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. மல்லிகா எவ்வளவு வச்சு கொடுத்துச்சு? மல்லிகா சித்தி 2000 ரூபா. அடடா, 2000மா? ஆமா, புது பணக்காரங்கல்ல, அப்புறம் 2000 வச்சு தராம எவ்வளவு வச்சு கொடுப்பாங்க? சபா. அப்புறம் வேற யாரா? வேற அப்பத்தா முதற்கொண்டு 500 ரூபா வச்சு கொடுத்துச்சுப்பா. உங்க அப்பத்தாளா 500 ரூபாயா? பாடுறா. வேற வேற என்ன அப்பா? இங்க பாருங்க, கிருஷ்ணா சித்தப்பா இனிமே ஏதாவது பேசட்டும், அதுக்கு மேல இருக்கு. அவ்வளோ தூரம் வாங்க சித்தப்பான்னு சொல்லிட்டு வரான்ப்பா. வரவே இல்லை பார்த்தீங்களா? சொன்னதுக்காவது வர்றது இல்லையா? இந்த அருவியும் வரல, கிருஷ்ணா சித்தப்பாவும் வரல. அப்படி அவங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. என்னன்னு தெரியலடா. சரி விடு, அவன் என்ன நிலைமையில இருக்கானோ, அவனுக்கு என்ன பிரச்சனையோ கேட்டாதானே தெரியும். ஏன்னா இவங்க தம்பியாம், அதனால அப்படித்தான் சொல்லுவாங்க. ஏன்னா வேற யாராவது எங்க சொந்த பந்தத்துல வரலன்னா இந்நேரம் பேசுற பேச்சே வேற. இவங்க தம்பினோன்னா உடனே அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ ஏது பிரச்சனையோ வரல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க தம்பி இல்ல. பேசாம இருமா நீவே. சரி சரி. அன்பு வீட்டுல செயின் போட்ட மாதிரி இருந்துச்சு. ஆமாம்மா, அம்மா ஒரு பவுன்ல செயின் எடுத்துட்டு வந்துச்சு. ஏமா பாவம், அவங்க படுற கஷ்டத்துல செயின்லாம் வாங்கிட்டு வரணுமா என்ன? எவ்வளோ சொன்னேன் கேட்கல மாமா. வாங்கிட்டு வந்து போட்டே அவனும் வந்து போட்டு விட்டுச்சு. பாரா, ஃப்ரெண்டெல்லாம் வந்தாங்கல்லடா, அவங்களாம் என்ன வாங்கிட்டு வந்தாங்க? அவங்கள gift தான்ப்பா நிறைய வாங்கிட்டு வந்திருக்காங்க. பொம்மையும் அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன பொம்மை, காரு, ட்ரெஸ்ஸு, இது மாதிரி தான் வாங்கிட்டு வந்தாங்க. வேற யாரும் காசுலாம் கொடுக்கல. அப்படி இப்படின்னு பார்த்தாலும் ஒரு 15,000 சேர்ந்துச்சு மொய் மட்டும். நம்ம ஊருக்காரங்களையும் நல்லா 500 1000ன்னு எழுதுனாங்க பார்த்துக்கோங்களே. பரவாயில்லப்பா, நோட்டில் எழுதி வச்சிருக்கீல்ல, நாளை பின்ன எல்லாருக்கும் செய்யணும், சும்மா இல்லை. எல்லாமே அக்யூரேட்டாக கரெக்டாக எழுதி வச்சிருக்கோம்ப்பா.
ஆமாம், இவங்க எல்லாம் செஞ்சுட்டு போகிறாங்க இவ்வளவு இவ்வளோன்னு. நாளை பின்ன அவங்களுக்கு கொண்டு போய் திருப்பி செய்யணும்ல. ஆமாடா, அதுக்கு தான் நோட்டில் கரெக்டாக எழுதி வைங்கன்னு சொல்கிறது. எழுதியெல்லாம் கரெக்டாக இருக்குப்பா. எங்கடா உன் பையன்? ஐயோ, அவர் இன்னைக்கு ரொம்ப பிஸி ஆயிட்டார்ல, ரொம்ப டயர்டாகவும் ஆயிட்டாரு. வந்தவங்க எல்லாரும் ஆள் மாற்றி ஆள் தூக்கி தூக்கி வச்சுருந்தாங்களா, தூக்கி தூக்கி வச்ச உடனே ஆள் டயர்டாகி சீக்கிரமே தூங்க ஆரம்பிச்சிட்டான். நைட்டுக்கு ஏதாவது சாப்பிட அவனுக்கு. நான் கடைக்கு போயிட்டு வரையில இட்லி வாங்கிட்டு வரேன் பிள்ளைக்கு. இட்லி சாம்பாரும் அப்புறம் ஊட்டி விடுங்க என்ன, 7 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். அப்படி இல்லப்பா, ஆமாம், அவனுக்கு தான் சாப்பாடு இல்லைன்னு அன்பு சொல்லிட்டு இருந்தா ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு. கரெக்டாக இட்லியே வாங்கிட்டு வந்துருங்க. ஏன்னா இருக்க சாப்பாடு பிரியாணி மீதி நம்ம சாப்பிட்டுக்குருவோம். இட்லியே வாங்கிட்டு வந்தீங்கன்னா பிள்ளைக்கு ஊட்டி விட்டுக்கரலான்னு நானும் பார்த்தேன். அன்பு, உங்கள் அம்மா கூட பிரியாணி கொடுக்கலையாடி? இல்லை கௌதம், சரியா போச்சு. கூட்டமாக அதிகமாயிடுச்சு, எங்கே கொடுக்கறது? அதான் பிரியாணி பத்தலையே. வர்றவங்க எல்லாரும் சாப்பிடும்போது கரெக்டாக இருந்துச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். அப்புறம் எங்கிட்ட அம்மாட்ட கொடுக்கறது? இருக்கிறதுல கொஞ்சம் கொடுத்துட்டு வரவா? கொடுத்துதான் விடு. ஆ, என் மகளுக்கு கௌசி கொஞ்சம் கொடுத்து விடு கொடுத்து விடுன்னு எவ்வளவோ சொன்னேன். அதுக்கு இந்த அன்பு கேட்க மாட்டேன்ட்டா. ஆ, கொடுக்க மாட்டேன்ட்டீங்க, இல்லை இல்லைன்ட்டு. இப்போ அங்கே மட்டும் கொடுக்கறதுக்கு மட்டும் உங்கள்கிட்ட இருக்கோ என்ன? இவ மட்டும் ஏதாவது எங்க அதில் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாடா. சப்பா. அதான் நான் வேணாம்னு சொல்கிறேன் மாமா. பரவாயில்ல, கொடுக்கலன்னா என்ன அம்மா எதுவும் நினச்சிக்க மாட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுக்கலனாலும். சரிம்மா, சரி விடு. இவளை வச்சுட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. சரி கௌதமா, நான் போயிட்டு வரேன். சரிப்பா. எனக்கும் இன்னைக்கு ஃபுல்லுமே வேலை வெட்டி அது இருந்துன்னு பார்த்து கொஞ்சம் டயர்டான மாதிரி தான் இருக்குது. நான் கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தால் தான் சரியாக வரும்ப்பா. ஆமாம், காலிலேருந்து வந்தவங்கள வர வைக்கிறோம், சாப்பாடு போடுறதும் சாப்பிட வைக்கிறதும் அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிட்டு கை காலே ஒரே பெயினாக இருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம், நீ கொஞ்சம் ரெஸ்ட் அடியா. நான் போயிட்டு வந்துட்டு அப்புறமா தான் நல்லா ஒரு தூக்கத்தை போடணும். ம், சரிங்கப்பா. இந்த அருவி மட்டும் இவ்வளோ தூரம் சொன்னாலும் வரவே மாட்டேன்ட்டால. இருக்கட்டும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவளை நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டு வந்தால் தான் சரிப்பட்டு வரும். இப்போவே கிளம்பி போவோம். அவளை போய் கேட்காம எனக்கு தூக்கம் கூட வராது இன்னைக்கு. எவ்வளோ திமிர் இருக்கணும். சொல்லலைன்னு பெரிய இவ மாட்டுக்கு வந்து வீட்டில் சண்டை போட்டு போனா, வீடு தேடி சேலை எடுத்து கொடுத்து போய் சொல்லிட்டு தானே நான் வந்தேன். அப்போவும் திரும்பி வரலை, வந்திருக்க வேண்டியதானே. அப்போ மட்டும் என்ன? ம், ஓ இருக்கு அவளுக்கு. ஐசக்கா, ஆசையாக இருந்தது தெரியுமா நேற்று. ஆனால் நல்லா இப்படி ஏமாத்தும் அம்மான்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்பாட்ட அப்படியே கான்ஃபிடென்ட்டாக சொல்லிச்சு ஐசக்கா, பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க, பிள்ளைங்க பாவம் ஏமாந்துருங்க, அப்படி இப்படின்னு அம்மா கான்ஃபிடென்ட்டாக சொன்னுச்சு. ஒரு வேளை இன்னைக்கு நமக்கு ஃபுல் வேட்டை தான்ப்பா, நல்ல பிரியாணி கட்டுன்னு கட்டணும் அப்படின்னு ஒரு பக்கம் நினச்சிட்டு இருந்தா, கடைசியில் மறந்துட்டாங்களாம். பத்தியா, அவங்க பிரியாணி கூட அங்கே சாப்பிடும்போது கூட ஞாபகம் இல்லை. நம்மளை வரவேணான்னு வீட்டில் இருக்க வச்சுட்டு உங்களுக்கு அப்பாவை வாங்கிட்டு வந்து தரேண்டின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் ஏமாத்திடுச்சு இந்த அம்மா. எப்படி பாரு, சரியான ஆள் தானே. ஏண்டி ஏய், போகிற போக்கில் டி சொன்ன பல்லு இருக்காது பார்த்து. உனக்கு உன் பிரச்சனையாக்கும். 4 பேர் வாங்கிட்ட சொல்கிறேன் நான். உனக்கு மட்டும் ஆசையிலே திங்க. என்னங்கடி? அப்பா பிரியாணி வாங்கிட்டு வரலையா? மேடம்க்கு ஒரே கோவம், அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தங்க பிள்ளைக்கு இன்னைக்குள்ள வாங்கிட்டு வருவார் அப்பா. நான் சொல்லியிருக்கோம்ல, காலையிலே சொல்லிட்டேல, நேற்று பிள்ளையில ஏமாத்தியாச்சு, இன்னைக்காவது ஒழுங்காக வாங்கிட்டு வாங்கன்னு. அதுக்கு தான் அம்மா காலையில் ரசத்தை வச்சு ஏதாவது தொட்டுக்கு பண்ணனா, மத்தியானம் அப்பா பிரியாணி வாங்கிட்டு வரும். ஒன்றும் தேவையில்லைங்க, நேற்று வாங்கிட்டு வந்து கொடுத்தது போதும், இன்னைக்கு ஒன்றும் வேணும். நேற்று எப்படி வாங்கிட்டு வந்தாரு? சும்மா சொன்னேன் ஒரு இதுக்கு. சரி, கடையில் போய் 50 சீரகம் வாங்கிட்டு வா. ஆ வா, நல்லா இது மட்டும் வேலை சொல்லுவேன். நல்லா வாங்கிட்டு வாடி, 50 சீரகம் தானே சொல்கிறேன். ஏண்டி இப்படி பண்ணுற? இப்போ தாண்டி போய் இப்போ 5 பெட்டியை பார்க்குறேன், சீரகம் இல்லை. சீரகம் இல்லாமல் ரசம் வைக்க முடியாதுல்ல. ஓடி போய் ஒரு வாட்டி வாங்கிட்டு வாயா. 50 சீரகமா? எண்ணி 50 கொடுப்பாங்களா? ஏமா, என்ன 50 எண்ணிடுவாங்களா? எண்ணுறதே கஷ்டம், அவங்க எண்ணி 50 சீரகத்தை வச்சு 1 2 3 இப்படி 50 திலூண்டு தான் வரும். இத்திலூண்டை வச்சு எப்படி ரசம் இப்போ? அடிக்கடி அம்மா இவ கூமுட்டைன்னு அடிக்கடி நிரூபிக்கிறாம்மா. ஐயோ, சின்ன பிள்ளைங்க கூட சொல்ல 50னா என்னன்னு. இவளுக்கு தெரியல பாரு, வேணும்னு பண்றாளான்னு தெரியல. சத்தியமா தெரியல. 50 சீரகம்னா அடியே கூறு கட்டவ குப்பாயி. 50 சீரகம்னா 50 கிராம், சரியா? அதை விட்டுட்டு எண்ணி ஒவ்வொன்றா 50 தரமாட்டாங்க. சரி, 50 சீரகம்னா 50ஆ? 50 கிராமா? ஐயோ ஐயோ, அது தெரியாம லூஸ் மாதிரி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாரு. சரி. ஐயா, என் பேத்திய நேற்று பாவம், நாம் போய் நல்ல லெக் பீஸும் மட்டனும் அதையும் இதையும் நல்லா மொச்சுக்குன்னு தின்னுட்டு வரோம் பிரியாணியை. இந்த புள்ள பிரியாணி திங்காமல் கிடக்கு. ஐயோ கடவுளே, பவி தான் ரொம்ப ஆசைப்படுவா பிரியாணின்னா. ஆமாம் அப்பத்தா, அது எப்படி அப்பத்தா? பிரியாணி சாப்பிடும்போது கூட ஞாபகம் உங்களுக்கு வரலையா?
எப்படியெல்லாம் ஏமாத்திட்டீங்கல்ல. ஆமாடி பவி, உங்க அம்மா ஏன் தான் அப்படி பண்ண. இங்க பாருங்க அத்தை, இவளை இப்பதான் நான் ஐஸ் வச்சு கிளப்பி விட்டுட்டு இருக்கிறேன் கடைக்கு. திருப்பி வந்து நீங்க ஆரம்பிச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, பேசாட்டுக்கு போயிருங்க அங்கிட்டு. அவளை நான் கிளப்பி விட்டு கடைக்கு போயிட்டு வாடின்னு கெஞ்சி கதறிக்கிட்டு இருக்கேன். நடுவில் வந்து நின்றுக்கிட்டு பாவம் அது இதுன்ட்டு இருந்தா அவளுக்கு அவள் என்ன நினைப்பா? நீ பண்ணது மட்டும் கரெக்டாக்கும். சோர்த்திங்கையில் கூட யாவும் இல்லை பிள்ளைகளுக்கு வாங்கி தரணும்னு ஒரு எட்டு சொல்லியிருந்தா அவளை போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பேன்லடி. அப்பா அடியே உன்னால அவங்க 2 பேரும் சண்டைக்கு நிற்கிறாங்க பாரு. ஏன் உன்னால திங்காம இருக்க முடியாதா? நீ மட்டும் இருக்க முடியுமா உன்னால? என்னால இருக்க முடியும். இப்ப நானா கேட்டுட்டு இருக்கேன், நீ தானே கேட்குற. சரி சரி ஏதா பவி, எந்திரிச்சு போயா. உன்னால பாரு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ண போய் உங்க அம்மாக்காரி என் மேல கோவப்பட்டு வாழ்னு கத்துறா. எனக்கு இது தேவையா சொல்லு? அதனால உங்க அம்மா என் மேல கோவப்படுறா. நீ எந்திரிச்சு போய் அவ என்ன கேட்கறாளோ ஓடி போய் கடையில வாங்கிட்டு வா. எனக்கு கூட 10 ரூபாய்க்கு வெத்தலை சீவல் வாங்கிட்டு வா, நான் கூட காசு தர்றேன். சரியா? உனக்கு உடனே சைக்கிள் கேப்ல எனக்கு வெத்தலை சீவல் வாங்கிட்டு வான்னு சொல்லிடுவியே. கடையை பக்கம் மட்டும் தலையை நீட்டிடக்கூடாது. வெத்தலை வெத்தலை வெத்தலான்ட்டு தாங்கிட்டு. அடி இது என்னடி கூத்தா இருக்கு? 10 ரூபாய்க்கு உங்க அம்மா சொல்ற சாமானில் ஒரு 10 ரூபாய்க்கு எனக்கு வாங்கிட்டு வர போற. இது என்ன, நீ என்ன அம்புட்டு வெயிட்டையா தூக்கிட்டு வர போற? என்னத்துக்கு தான் இந்த பேத்தியே இருக்காளுவளோ தெரியல. கடைக்கு போய் ஒரு வெத்தலை சீவல் கூட வாங்கிறதுக்கு முடியாது. போங்கடி, எவளும் வாங்கிட்டு வர வேணாம், நானே போய் வாங்கிக்க. போ, நீயே போய் வாங்கிக்க. காசை கொடு, போய் வாங்கிட்டு வா. சில்லற காசு இல்ல, போய் சொல்லிட்டு வாங்கிட்டு வா. அப்பா அதுவும் கணக்கு கொடுத்துக்குவாரு. போறதே பெருசு உங்களுக்குலாம் சொல்லிட்டேன். என்னம்மா கோவம் வருது உங்க சின்ன பேத்திக்கு? ஏன் அம்மா முதல்ல இவர்கிட்ட போன் அடிச்சு வாங்கிட்டு வர சொல்லணும். ஒரு பக்கம் பாவமாவும் இருக்கு. ஏண்டி அப்புறம் அவளை ஏமாத்திட்டு இருக்க? நான் என்ன வேணும்னா ஏமாத்துறேன், என்ன செய்யறது? 2 மணி போல வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க நான் சொல்லிட்டு தான் போனேன். அவர் என்ன பேச்சுவாக்கில் இருந்தாரோ மறந்துட்டாரு. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? பார்த்தா மணி 4 ஆகி போச்சு. போய் கடையில் ஓடி போய் கேட்டாராம், முடிஞ்சு போச்சுன்னு அவங்க சொல்லிட்டாங்களாம். அவர் அதுக்கு மேலே என்ன பண்ணுவார்? சரி மல்லிகா, நாளைக்கு வாங்கி தரேன் கரெக்ட் டயத்துக்குன்னு சொல்றாரு. அதை இவ்வளோட்ட சொன்னால் அவள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, கத்துறா. பார்த்தேன் நான் இன்னைக்காவது வாங்கி வந்து கொடுக்க சொல்லணும். ஆமாம், முதல்ல உன் சின்ன மோளுக்கு வாங்கி கொடுமா. சொத்தலை சீவல் வாங்கிட்டு வர மாட்டேங்கிறா பார்த்தியா? காசு தானே இந்தாங்கிறேன், ஏன் வாங்கிட்டு வந்து கொடுக்கக்கூடாதா? ஒன்று இருக்குது, பொழுத கடத்துவோம். சாயங்காலத்துறது என் மாமன்ட்ட சொல்லி வாங்கிட்டு வாடாம்போ. பெரிய பேத்தியாவது பரவாயில்ல, என்ன சொன்னாலும் கேட்பா. இந்த சின்னது இருக்குதே அம்மா, உலகத்தை அழிச்சிரும் போலடி உன் சின்ன மக.